ஏற்ற நேரங்களில் தான் செய்வார்கள். ஆகவே கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். ஒரு சமமாக ஏற்றிடலாம். இதான் விசுவாசம். அல்லேலூயா. தேவன் நன்றாக சோதிப்பார், நன்றாக புடமிடுவார், நன்றாக சோதிப்பார், நன்றாக சிக்ஷை அளிப்பார். ஆனால் விடுதலை நமக்கு பக்கத்தில் இருக்கென்று உணர வேண்டும். அவரால் வருகிற விடுதலை அது நமக்கு ஆனந்தத்தை கொண்டு வரும். சத்துருள் மத்தியில் இன்னைக்கு பாடுற பாட்டில் என்ன, சத்துருள் மத்தியில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சத்துருள் மத்தியில் இப்போதைக்கு நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சத்துருவை கண்டு தான் பயப்படுறோம், ஆண்டரை கொண்டு பயப்படலை. ஐயோ அவன் மத்தியில் எப்படி, ஐயோ அவன் மத்தியில் எப்படி, அவன் மத்தியில் தாழ்ந்து போக வேண்டுமா, அவன் மத்தியில் ஒன்றும் இல்லாத இருக்க முடியுமா, அவங்க மத்தியில் கடனாளியாக இருக்கணும், இது அவங்கள கலக்கம். அப்போ எல்லாம் கிறிஸ்து கடங்காரம் வந்து பரதநாட்டியம் ஆடினாலும் சரி, அவன் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சாலும் சரி, நீ கலங்காதே. இதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை. கடன் பட்டா கடன்காரன் வருவான், இட் இஸ் நேச்சுரல். ஆனால் அடைப்பதற்கு அவர் வருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதை கண்டு பயந்து நடுங்கி தற்கொலை பண்ணணும், ஊரை விட்டு ஓடணும் நினைச்சுன்னா அதெல்லாம் அந்த கிறிஸ்துக்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருவர் மாம்சமான மனிதனை கண்டு ஒளிந்து போகாதே, ஒளிந்து போகாதே. ஒளிந்து போனால் தொலைந்து போக வேண்டும். அவருக்குள்ள இருந்தா, நம்ம அவருக்குள்ள இருந்தா போதும். கையை பிடிச்சிருவாரு, கையை பிடிச்சி நடத்துவார். அது கம்பீர சத்தமாக இருக்கும், கம்பீர சப்தமாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் கம்பீர சப்தமாக இருக்கும். அது தேவனுடைய ஆசீர்வாதம் வேதனையே கூட்டாது, ஹாப்பியாக வாழலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ளே இருங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தியானிங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம கையை பிடிச்சிருக்காரு, நடத்துவார். இன்றைக்கி பஞ்சத்தில் நடத்துவார், நாளைக்கு துக்கத்தில் நடத்துவார், நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் நடத்துவார், வெறும் பானையாக்கி வைப்பார், உடைச்சி போடுவார், எல்லாமே அவர் செய்வார், உடைக்கவும் செய்வார். கடன்காரன் கத்தி வைக்க முன்னாடி அவர் கத்தி வச்சிருவார், எல்லாம் நடக்கும். ஆனாலும் என்ன செய்யணும்? நீ திடமனதாய் இரு, நான் உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு இல்லாத பாடுகளா, யாக்கோபுக்கு இல்லாத பாடுகளா, இல்லை ஈசாக்கு இல்லாத பாடுகளா? யாருக்கு பாடுகள் இல்லை? அவரே சொன்னார், என் பின்னால் வருகிறவன் என் சிலுவையை கொண்டு தான் வரணும், துக்கத்தோடு தான் வரணும். இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் ஹாப்பி வச்சிருவார், அவ்வளோதான். அதான் இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு, இந்த வீடு சொந்தம் இல்லை, இந்த உலகம் சொந்தம் இல்லை. நமக்கு இன்னொரு பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அதுக்கு தான் பிரயாசப்படுகிறோம். இந்த உலகத்தில் 100க்கு மேலே இருக்க முடியாது. மிஞ்சி போனால் 110 இல்லை 120, அதுக்கு மேலே இருக்க முடியாது. கணக்கு 70 to 80, இதே டூ மச்சு. இப்போ நம்ம இருக்கிறதே அதிகபட்சம்தான் நம்ம. ஆனாலும் வாழ வைக்கிறார் அல்லவா? அப்படி வாழ வைக்கிற தேவனை வலதுகரத்தை பிடிச்சு பாருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லவருக்கு ஒரு கைத்தாளம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நமக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனையா, என்ன துக்கமா, இன்றைக்கே விடுதலை. ஹல்லேலூயா. ஆகவே அவரை நம்புகிறவன் பாக்கியவான். தாவீது ராஜாவானாலும் யுத்தத்தினுடைய சப்தம் கேட்டது. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து எல்லாவற்றையும் சமாதானமாக கொண்டு வந்தார். யுத்தம் பண்ணாமலே சகல ராஜ்யங்கள் அவன் கப்பம் கட்டுகிற அளவிற்கு கொண்டு வந்தார் தேவன். நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் இருக்கிறார். இல்லைன்னா நீங்க இல்லை, பினிஷ்டு. தேவன் உங்களோட இல்லைன்னா நீங்க இல்லை. இன்னைக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, குற்றம் குறைகள் கொஞ்சம் இருக்குது, அதை திருத்திடணும், பரிசுத்தமாக வேண்டும்.
எல்லாவற்றிலும் சுகத்தோடு வாழ வேண்டுமானால், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எந்த குறை இருந்தாலும் போக முடியாது. பட்டி வேட்டி கட்டுவான், பட்டி சட்டை கட்டுவான், நல்ல சாரி கட்டுவான், நல்ல துணிமணியெல்லாம் போடுவான். உடம்பு நாரிக்கிட்டு இருந்தா, பாவம் என்ற சாக்கடை இருந்தால் எது கட்டியும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும், இருதயத்தை பரிசுத்தமாக்கி வைத்திருக்க வேண்டும். சொல், செயல், சிந்தனை, நடத்தை, கற்பனை, எண்ணங்கள் கூட விசாரம் வரக்கூடாது. பரிசுத்தம் தான் வரணும். அவன் எல்லாவற்றிலையும் வருவான், எல்லாவற்றிலையும் வருவான். ஒரு சகோதரி ஊழியத்துக்கு வந்தார்கள். கேட்டு 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 இருக்க விடாமல் வந்தாங்க. அப்புறம் ஒரு முறை மூட்டையை தூக்கிட்டு கொஞ்சம் வந்தாங்க ஒரு ஓசை கூட்டத்துக்கு, நான் இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னேன், இன்றைக்கி போ, இன்னொரு நாள் ஆகலாம். அவள் போனாள். அடுத்த மாதம் மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு வந்தாங்க. சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான் என்பது புரிந்து கொள்ளுங்கள். 2ஆவது முறையாக வருகிறாள். இப்போ எனக்கே பரிதாபமாக தோணுச்சு, இவ்வளோ ஊழியத்து மேல் வாஞ்சி இருக்கிறதா? அப்படின்னா நீங்கள் ஊழியத்துக்கு நில்லு என்று சொன்னேன். அன்று இரவு தங்கினார்கள். மறுநாள் காலையில் நீ ஃப்ரெஷ்ஷாகி ஆஃபீஸுக்கு வான்னு சொன்னேன். ஆஃபீஸுக்கு வந்தார்கள். என்னுடைய ஊழியம் பரிசுத்தமாக்குற ஊழியம், மற்றவங்களுக்கு அது சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அவை தான் இதை குறித்து பேசுகிறேன். அந்த சகோதரி வந்தார்கள், டேபிள் முன்னாடி இருந்தாங்க. முதல்ல வந்தது ஏன்னா கண்ணு முன்னாடியே காலை தூக்கி காலு மேலே போட்டு 2ஆக ஒரு பிணைச்சி வச்சாங்க. கால் மேல் இந்த சாத்தான் சர்ப்பம் வந்தால் அப்படி தான் செய்யும். கால் என்ன செய்யும்? பிணைச்சி வச்சுக்கிடும். சரி, இவள்கிட்ட சர்ப்பத்தின் சாபம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். அடுத்த கட்டம், உன் புருஷன் எங்கேன்னு கேட்டேன். அது வெளிநாட்டில் இருக்கிறார். ஊழியத்து வருவது அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறோம், பிரிந்து வாழ்கிறோம். அவள் பிரிந்து வாழ்கிற நீ எப்படி இனி ஊழியம் செய்து எத்தனை பேரை சேர்த்து வைக்க போகிற? ஒன்னாலே புருஷனோட சேர்ந்து வாழ முடியல, அப்போ நீ என்ன ஊழியம் செஞ்சு கிழிக்க போகிறேன்னு கேட்டேன். இப்படி தான் கேட்டேன். நம்ம சுபாவமே அப்படித்தானே. அது நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆண்டவருக்கு எத்தனை வயசில் ஒப்பு கொடுத்த? அது சின்ன வயசில். ஏன் இப்போ லேட்டாக வர? இப்போ தான் வேலை வந்து விட்டது. ஏன்டா புருஷன் விலகி போனான் அதற்காகவா? இல்லை நீ பாவம் செய்து விலகி போனாய் அதற்காகவா? இல்லை வேலையிலிருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணி விட்டார்கள் அதற்காகவா? அதை எப்படி தெரியும் சஸ்பெண்ட் பண்ணது? ஆமாம், வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்த. ஏன்னா தங்குறதுக்கு ஒரு இடம் வேண்டும், சாப்பிடுறதுக்கு உணவு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். ஆகவே உனக்கு பாதுகாப்பு கொடுக்குற கோட்டை எல்லை இது. ஆனால் உன் பாவத்தை விடு, உனக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பார். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிட்டேன். எப்படி மன்னிப்பு வாங்கிட்டேன் கேட்டா, எத்தனை முறை பாவ மன்னிப்பு பெற்றாய்? அது கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தை அவர் கழுவினார். எல்லோரும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், உன் பாவத்துக்கு பரிகாரம் என்ன? எத்தனை குழந்தை பெற்றெடுத்தாய்? அது ஒரு குழந்தையும் இல்லை. பின்ன எத்தனை முறை அபார்சம் பண்ணினாய்? அவளுக்கு வேர்த்து கொட்டியது. புருஷன் வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கேயும் அபார்சம் நடத்துகிறேன். அவனு பாவமாக தெரியல, அது பாய் ஃப்ரெண்டு. சரி, 3 அபார்சம் பண்ணி இருக்கிறாயே, இப்போது 4ஆவது முறை அபார்சம் பண்ணி கொண்டு தானே இங்கே வந்திருக்கிறாய். நீ 4ஆவது முறை அபார்சம் பண்ணிக்கிட்டு அந்த இரத்த போக்கோடு தான் இங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கிறாள். இது பாவத்தை கழுவுற இடம்தான். பாவம் செய்கிறவர்களுக்கு புகலிடம் கிடையாது. போ, திரும்பி போ. நான் ஊழியம் செய்கிறது பரிசுத்தமான ஊழியம் செய்யணும், பரிசுத்தம் அடைந்தவர்கள் செய்யணும், இல்லை பரிசுத்தமாகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் பாவத்தை ஆண்டவர் கழுவிட்டாருன்னு சொல்லியே இவ 4 பேர்கிட்ட போய் 4 குட்டி குட்டி பிரசவத்தை நடத்தி முடிச்சுக்கிட்டு புருஷனை வெளிநாட்டில் இருக்கிற ரோம் பண்ணிக்கிட்டு அவ இங்கே வந்து ஊழியம் செய்து என்ன கிழிக்க போகிறா? என்ன கிழிக்க போகிறா? அன்னைக்கு போனோம், இன்னைக்கு வரையும் காணோம். உற்சமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் தான் நமக்கு கேடகம். பரிசுத்தம் நமக்கு இருந்தால் தான் நமக்கு வாழ்வு. நமக்கு பரிசுத்த குறைச்சல் இருக்கிறனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனை. இப்போது இதில் ஒரு ஹோலை போட்டு வைப்போம், இந்த சுவரில் ஒரு ஹோலை போட்டு வைப்போம். ஹோலுக்குள்ளே என்ன இருக்கும் பிரதர்?
ஒரு ஹோல் போட்டு வச்சா என்ன இருக்கும்? அதில் ஒரு கரப்பான் பூச்சி போகும் இல்லையா? ஒரு எலி போய் உட்காந்துரும், முடிஞ்சால் பாம்பும் போய் உட்காந்துரும், பாம்பும் போய் உட்காந்துரும். ஓட்டையே இல்லைன்னா அது தேடி தேடி பார்க்கும், ஒரு வழி இல்லைன்னா ரோட்டுக்கு இறங்கி போகும். இன்றைக்கி நிறைய சரீரங்களில் பாவத்தினுடைய ஓட்டைகள் தான் அதிகம். அதை ரோட்டில் போடுற பேய்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்து உட்காந்துரும். உள்ளே வந்து என்ன செய்யும்? உங்களை வஞ்சிக்கும். ஆடுறது 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஆடுறது கிடையாது. உள்ளே இருந்து என்ன செய்யும்? ஸ்கெட்சு போட்டு அழிக்கும். ஒரு கிட்னியை சேதப்படுத்தும், ஹார்ட்டை சேதப்படுத்தும், லங்ஸை சேதப்படுத்தும், என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கிற சேதப்படுத்தி கொன்று போடுறதான் வேலை. இயேசு சொன்னார்ல, பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், கொன்று போடுறதுக்கு தான் வருகிறான். ஆகவே அவனை அழிக்கிற வேலை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றால். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டால். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டால். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தால். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தால். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ஊழியங்களில் தான் கிடைக்கும், சபைகளில் தான் கிடைக்கும், அது இயேசுவின் இடத்துல தான் கிடைக்கும். இளைப்பாறுதல். நீங்கள் நினைப்பீங்க சாவுன்னு, சாவும் ஒரு இளைப்பாறு தான். ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு இந்த ஆறுதல் நமக்கு வேண்டும். இளைப்பு, ஆறுதல். அதில் ஒரு வியாதியும் கூட சேர்ந்து இருக்கு, இளைப்பு வியாதி. ஆனாலும் ஆறுதலிக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது அவரே புகலிடம், அவரே தஞ்சம், அவரே வாழ்வு, அவரே சுகவாழ்வு, அவரே ஜீவனை தருகிறவர் என்று நம்பினா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் உண்டாகும், எவ்வளோ மாற்றங்கள் உண்டாகும், எவ்வளோ அதிசயங்கள் நடக்கும். ஒரு அற்புதத்திற்காக மட்டும் நீங்கள் சபைகளை தேடாதீங்க, அதிசயங்களுக்காக மட்டும் தேடாதீங்க. பரலோகத்துக்கு போகணும்னு நினைங்க. பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நீங்கள் சபையை தேடுனா நீங்கள் அந்தி கிறிஸ்து. ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் தேடுனா நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் இருப்பீர்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்துவை தேடினால் பண ஆசை உங்களிடத்தில் இருக்காது, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். சொந்த மகனை வெட்டி பலி கொடுப்பதற்காக அவன் அழைத்து செல்கிறான் மலை உச்சிக்கு. 3 நாள் பயணம், 3 நாள் பயணம். ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சொந்த மகனே பலி கொடுக்க கொண்டு போகிறான் ஆபிரகாம். அந்த பலியை கேட்டது ஆண்டவர் தான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் ஏகபுத்திரனும் ஒரே மகனும் ஆகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற தேசத்திற்கு சென்று அங்கு நான் காண்பிக்கும் மலை உச்சியில் சென்று தகன பலியாக போடு. எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்கார் பாருங்க. ஒரே மகன், ஒரே மகன். அவன் வேறையும் பிள்ளைங்கள் உண்டு, ஆனால் வாக்குத்தத்த பிள்ளை ஒரே மகன், செல்லமாய் வளர்த்த பிள்ளை. பலியிடுன்னு சொல்கிறார். அவன் மலையின் அடிவாரத்தில் மகன் கேட்குறான், பலிக்குரிய ஆடு எங்கேன்னு. விறகு இருக்கிறது, நெருப்புக்கட்டை இருக்கிறது, பலிக்குரிய ஆடு கொண்டு வரலையே இன்னும் தகப்பனாட்டி கேட்குறான். அப்போ பாருங்கள், பலியாடி அவன்தான். ஆனாலும் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பாருங்கள், யெகோவா தேவன் பார்த்து கொள்வார். நீ விறகு கட்டையை தூக்கிட்டு வா,
அவன் தான் சுமந்து அவன் தான் வாரான் மலை உச்சி. அவனை கையை கட்டுக்கிறான், காலை கட்டுக்கிறான், பிடிச்சி வர்ற கட்டையில் கடத்துக்கிறான். சொந்த மகனை கண்முன்னே கொண்டு வராரு. எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. 3 நாளாக நடந்து வரான். 3 நாளாக இந்த மகனை பால் ஊட்டி சாப்பாடு ஊட்டி கூட்டிகிட்டு கொல்லுக்கு கூட்டிகிட்டு வரான். அவன் மனசில் தோணும்ல, இந்த மகனை நான் எப்படி கொல்லுவது? கர்த்தர் ஒருவேளை அந்த கிறிஸ்து பேசியிருப்பானோ? கர்த்தர் பேசியிருக்க மாட்டார். அவர் தந்த பிள்ளைய அவர் எடுப்பாரா? அவர் கொல்லுவாரா என்று அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருந்தால் ஈசாக்கை கூட்டிகிட்டு திரும்ப போயிடுவான். ஆனால் அந்த 3 நாள் பயணம், ஒரு 3 பகல் 3 இரவு, இந்த 2 பயணத்திலையும் எந்த இடத்துலையும் அவன் பின்னிட்டு போகவில்லை. அவனுடைய நடைகள் எல்லாம் விசுவாச நடைகளாகவே இருந்தது. கையை தட்டலாம். மலையுச்சின் அடிவாரத்தில் கூட அவன் பயப்படவில்லை, அவன் திகில் அடையவில்லை. அப்பொழுதும் கூட அவன் என்ன நினச்சிருப்பான்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை அவன் நினச்சிருப்பான். அதனால தான் மலை உச்சியில் ஏற முடிஞ்சுது. இல்லைன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். சரி, நீ வெட்டி பலி கொடுக்கணும், மகன் வச்சு கொடுப்பானா? வாலிப பையன் அந்த விரவக்கட்டையை சுற்றி சுற்றி ஓடனான். ஆபிரகாம் வலுக்கட்டையம்மான ஓடி ஓடி பிடிச்சு அவன் கையை கட்டி அவன் நெஞ்சில் காலை வச்சு அழுத்தி அடுத்த காலையும் பிடிச்சி கட்டி நேரம் விரவக்கட்டையில் கிட்ட துடி உரிச்சு சாக போகிற நெருப்பை கையில் எடுத்தாச்சு, கத்தி எடுத்தாச்சு. எவ்வளோ பாருங்க, மனசு உடைந்து போகவில்லை. கர்த்தருக்கென்ற நின்னாம் பாருங்க. அந்த பலி நிறைவேற்றும் போது அவர் சொந்த மகன் என்றும் பாராமல் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானான். இதுதான் சோதனையுடைய உச்சகட்டம். ஒரு யோசனை இல்லை. நம்ம எல்லாம் ஐயோ ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா, மாற்றி சொல்ல மாட்டாரா, மாற்றி விடலை தர மாட்டாரா, வேறு வழி இல்லையோ எனக்கு புலம்புனா அந்த கிறிஸ்து. அவன் அப்படி இல்லை. இப்போது சொல்லியிருப்பான் ஈசாக்கு, அப்பாவை மூக்கு